ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருஷிவா. இது உங்கள் சினிமா சித்தர் சேனல். உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் ஆரி ஜெயராஜ் இசையமைத்துள்ள பிரதர் படத்துலேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு, மக்கா மிஷி அப்படிங்கிற ஒரு பாடல். ஸோ இந்த பாடலை பற்றி நிறைய விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் போயிட்டே இருந்தது. ஸோ பாடல் ரிலீஸ் ஆகிடுச்சு, எப்படி இருக்குன்னு இப்போது ரிவ்யூ பண்ணலாம். மக்கா மிஷி இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கெத்து, வைப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து அந்த பால் டப்பா அப்படிங்கிறவர் தான் எழுதி பாடியிருக்காரு, அவர் சொல்கிற அர்த்தங்கள். பாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். ஆரி ஜெயராஜ் வந்து இது மாதிரி ஒரு பாடல் வரையும் பண்ணதில்லை. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ராக் மாதிரி ஃபீல் ஆச்சு. அதேமாதிரி பால் டப்பா அப்படிங்கிறவர் தான் ஆல்ரெடி ஆரி ஜெயராஜ் அவர்களுக்கு இஸ் நேம் இஸ் ஜான் அப்படின்னு துருவநட்சத்திரம் படத்தில் ஒரு பாட்டை பாடி எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்து ஒரு செகண்ட் அசோசியேஷன். ஆனால் கம்போசிஷன் வைஸ் பார்க்கும்போது இந்த பாடல் பிரதர் படத்துலேருந்து ஃபர்ஸ்ட் சிங்கில் தான் ஆல்ரெடி கம்போஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தான் அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கௌதம் மேனன் வந்து அவரை வச்சு இன்னொரு பாடலில் பண்ணலான்னு சொல்லி தான் இஸ் நேம் இஸ் ஜான் பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ ஃபஸ்ட்டு பாடல் ஆரி ஜெயராஜ் கம்போசிஷனில் இது தான் வர வேண்டியது. பட் ரிலீஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிருக்கு. ஸோ பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாட்டு வந்து இன்றைக்கி காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங்காக போட்டிருக்காரு ஆரி ஜெயராஜ். லிரிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது, ஈஸியாக புரிகிற மாதிரியும் இருக்குது. அதை தாண்டி இந்த பாடல் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கண்டிப்பாக வைப் ஆகிடும். ஏன்னா இது படத்துக்கு அவங்க கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா ஆரி ஜெயராஜ் வைப் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த படத்தோட பாடல்கள்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி 2 ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது 2த்துலேயும் 2 சாங் டிஃப்ரெண்ட்டான சாங்ஸ் விட்டுருந்தாங்க. அதுவும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த சின்ன ஒரு ப்ரோமோ கேட்கும்போதே இது வந்து 3ஆவதாக வந்து, ஆனால் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளாக இந்த மக்கா மிஷி பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த பாட்டில் ஜெயம் ரவி அவர்களோட மூஸ் வீடியோ சாங்காகவே ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த மூஸ் வேறு லெவலில் இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது சாங் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து ஜெயம் ரவியை செம்மையாக ஆடி பார்த்தோம் இந்த பாடலில் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாடல் படத்துக்கான க்யூரியாசிட்டியை கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரி ஜெயராஜ் அவர்களோட மியூசிக் வந்து எப்பயுமே அந்த கிளாரிட்டி, கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி அப்படின்னா ஆரி ஜெயராஜ் கம்போசிஷன் அண்ட் மியூசிக் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. அது இந்த படத்துலையும் இந்த பாட்டில் கிளியராக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். ஆரிஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக அது ஒரு வைபாக இருக்கும். எஸ்பெஷலி 2K கிட்ஸ் அவங்களுக்கு இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். பட் ஹாரிஸ் ஃபேன்ஸ்லாம் வின்டேஜ் ஹாரிஸ் அவர் வந்து ஒரு பயங்கரமான ஒரு மெலடி கொடுப்பார் அப்படின்னு இன்னும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆரிஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 90s கிட்ஸ் அப்படி தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மெலடி கொடுத்து ஆரி ஜெயராஜ் ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனாலும் இந்த பாடல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டு ரிலீஸ் ஆகி ஆல்மோஸ்ட் 2 days ஆகும்போது ஏன் லேட்டாக ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 4-5 தடவை கேட்டு இந்த பாட்டு எப்படி இருக்குது, இது வந்து செட் ஆகுமா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ரிவ்யூ பண்ணுறேன். இந்த பாடல் வந்து கண்டிப்பாக வைப் பண்ண போகுது அப்படிங்கிற எந்த டவுட்டும் இல்லை. விஷுவலாக பார்க்கவும் சூப்பராக இருக்குது. இந்த பாடலுக்கு சினிமா சித்தர் சேனலில் கொடுக்குற ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 out of 5. இது கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் ஹாரிஸ் மெட்டீரியல் அப்படின்னே சொல்லலாம். பால் டப்பாவோட லிரிக்ஸ் அண்டு வாய்ஸ் வந்து ஒரு அடிஷன், ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக கேளுங்க, யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்களும் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த பாட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு.